வணக்கம். ஆன்மாவின் பயணத்தை பற்றிய இந்த ஆழமான விளக்க பதிவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம சுய உணர்தலுங்கிற அந்த உச்சக்கட்ட பயணத்தை பற்றி தான் பேச போறோம். குறிப்பா சத்குரு அகத்திய மகரிஷிகள் அருளிய மிக ஆழமான சில போதனைகளை தான் நாம ஒன்னா சேர்ந்து டீகோட் பண்ண போறோம். வாங்க உள்ள போலாம். இந்த உள்நோக்கிய தேடலை நாம தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே ஒரு மிக முக்கியமான தனிப்பட்ட கேள்வியை கேட்டுக்கணும்னு நான் விரும்புறேன். இப்போ இந்த நிமிஷம் உங்க உயிர் சக்தி வெளி உலகத்தை நோக்கி விரிவடைஞ்சுக்கிட்டு இருக்கா, இல்ல உங்க ஆன்மாவை நோக்கி திரும்பிக்கிட்டு இருக்கா? கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். முதல்ல சில அடிப்படை வார்த்தைகளை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். நித்தியமான ஆன்மா அப்படின்னா என்ன, உலக விஷயங்களை செய்ய நம்ம தூண்டுற உயிர் அப்படின்னா என்னங்கிற அந்த முக்கியமான வேறுபாட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். உயிருங்கிறது வெறும் மூச்சு காத்து கிடையாதுங்க. அது நம்ம ஆன்மாவிலிருந்து பிரிஞ்சு இந்த உடம்பை இயக்குற ஒரு ஆதி வெப்ப ஆற்றல். இத மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிரபஞ்ச லயம், அதாவது விரிதல் மற்றும் சுருங்குதலின் நடனம், இத பத்தி பார்க்கலாம். இதுதான் நம்ம ஆன்மீக பயணத்தையே தீர்மானிக்குது. நம்ம உயிர் சக்திக்கு குறிப்பா 2 நிலைகள் இருக்கு. ஒண்ணு விரிதல். இது நம்மள உலக கர்மங்கள்லயும் ஆசைகள்லயும் கடமைகள்லயும் முழுமையா ஈடுபடுத்துது. இன்னொன்னு சுருங்குதல். இதுதான் உள்நோக்கிய அமைதிக்கும் உண்மையான விடுதலைக்கும் நம்ம அழைச்சிட்டு போற பாதை. இது ஒரு தொடர்ச்சியான நடனம் மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. இந்த லயத்தை ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க நாம தினமும் நடக்கிறதே ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். நீங்க முன்னாடி போகணும்னா ஒரு காலை வெளியே எடுத்து வைக்கணும் இல்லையா? அதுதான் விரிதல். அப்போ உங்க உடம்போட பாரத்தை நீங்க உணர்வீங்க. அதுதான் கர்மம். ஆனா நீங்க சமநிலையோட இருக்கணும்னாலும் ஓய்வு எடுக்கணும்னாலும் அந்த 2 கால்களையும் திரும்ப ஒன்னா சேர்த்தே ஆகணும். அதுதான் சுருங்குதல். ஆன்மாவோட பயணத்தை புரிஞ்சுக்க இதை விட ஒரு அருமையான உதாரணம் இருக்க முடியாது. அடுத்து உள்நோக்கிய பயணத்தின் அழைப்பு. அந்த அமைதியை நோக்கிய மாற்றத்தை நம்ம எப்படி உணர்றதுன்னு பார்க்கலாம். ஒரு ஆன்மா உண்மையிலேயே பரிணாம வளர்ச்சி அடையணும்னா அது வெளிநோக்கி விரியறதுக்கும் உள்நோக்கி சுருங்குறதுக்கும் இடையில தொடர்ந்து மாறி மாறி பயணிச்சாகணும். இப்போ சொல்லுங்க, உங்க நிலைமை என்ன? உலக ஆசைகள் உங்களை வெளியே இழுத்துக்கிட்டே இருக்கா? இல்ல எனக்கு அமைதி வேணுங்கிற அந்த தாகம் உங்களை உள்ள அழைக்குதா? வெளியே நடக்கிற விஷயங்களால எப்பவும் சோர்வடைஞ்சு போயிருக்கிறீங்களா? அல்லது அந்த உள் அமைதியோட குரலை நீங்க இப்போ உணர தொடங்கிட்டீங்களா? இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? பழங்கால போதனைகள் நம்ம உள்நோக்கிய கவனத்தை எப்படி நேரடியாக ஆன்மீக விடுதலையோட இணைக்குதுங்கிறது தான். அகத்தியர் மிக தெளிவா சொல்றாரு, தன்னுள் ஒடுங்குவதே முக்தியாகும், பிறவிகளின் முழுமுதல் காரணம் என்பது விரிதலாகும். அதாவது விரிஞ்சா பிறவி, ஒடுங்குனா முக்தி. ஒரு ஆன்மீக தேடலாளருக்கு இதை விட பெரிய திறவுகோல் தேவையே இல்லை. சரி, இதை எப்படி நடைமுறைப்படுத்துறது? உங்களின் அன்றாட சக்தியை கண்காணிக்க ஒரு தேடலாளருக்கான நடைமுறை சரிபார்ப்பு பட்டியல் இதோ. நம்ம உயிர் சக்தி உண்மையிலேயே உள்நோக்கி திரும்புதான்னு நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்க மனசையும் பழக்க வழக்கங்களையும் கவனிச்சாலே போதும். உலக ஆசைகள் தானாவே குறையுதா? வெளி வேலைகளும் கடமைகளும் சுருங்குதா? இறைவன் மேலையும் அமைதி மேலையும் ஒரு தீராத தாகம் உருவாகுதா? இந்த அறிகுறிகள் எல்லாம் உங்ககிட்ட இருந்தா கண்டிப்பா உங்க உயிர் சக்தி வெற்றிகரமா சுருங்கி ஆன்மாவை நெருங்குதுன்னு அர்த்தம். நம்ம உணர்ச்சிகளை கவனிச்சாலே நாம எந்த பாதையில இருக்கோம்னு ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். வெளிநோக்கிய சக்தி எப்பவுமே ஒரு போராட்டமா தான் இருக்கும். நம்ம கவனம் முழுக்க கர்மங்களை நிறைவேற்றுறதுலே இருக்கும். ஆனா உள்நோக்கிய சக்தி அப்படி இல்லை. அது ஒரு பேரானந்தத்தை கொடுக்கும். நம்ம கவனம் முழுக்க சுய உணர்தலை நோக்கியே இருக்கும். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். முக்தியின் இயக்கவியல். அதாவது எப்படி நம்ம உயிர் சக்தி அதோட மூலத்துடன் கலக்குதுன்னு பார்க்கலாம். முக்தி அல்லது விடுதலை அப்படின்னா என்ன? அது ஏதோ ஒரு கற்பனையோ எட்டாக்கணியோ கிடையாதுங்க. மிக தீவிரமாக உள்நோக்கி குவிக்கப்பட்ட அந்த உயிர் சக்தி முழுமையா ஒருங்கிணைஞ்சு திரும்பவும் அதோட தொடக்க புள்ளியான ஆன்மாவோட போய் கலக்குது. பாத்தீங்களா? அந்த துல்லியமான புள்ளி தான் முக்தி. உள்நோக்கி பயணிக்கிறத நம்ம தொடர்ந்து தக்க வச்சுக்கும் போது இந்த ஆழமான மாற்றம் நிகழுது. உங்க மனசை கவனிச்சு இந்த வெளி உலக இரைச்சலை நீங்க குறைக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? உங்க உயிர் சக்தி உள்நோக்கி ஒடுங்க ஆரம்பிக்கும். அப்போ மாயைகள் எல்லாம் விலகி ஒரு தூய்மையான ஆனந்தத்தையும் தெய்வீக அன்பையும் நீங்க உணர்வீங்க. அது மட்டும் இல்லாம உங்களால உள்நோக்கிய பிரபஞ்ச ஓசைகளை கூட கேட்க முடியும். இதுதான் உங்களை உயர்நிலைக்கு அழைச்சிட்டு போற சக்தி வாய்ந்த படிக்கட்டு. அடுத்து எல்லையற்ற பரவழியில் கலத்தல். ஒரு ஆன்மா அடையக்கூடிய இறுதியான ஆன்மீக வரம் இதுதான். இந்த விரிதல் சுருங்குதல்ங்கிற முழுமையான பிரபஞ்ச சுழற்சியோட இறுதி இலக்கு என்னவா இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. முதல்ல உங்க உயிர் சக்தி ஆன்மாவோட முழுமையா ஒடுங்குது. 2வது, அந்த ஆன்மா எந்த பாரமும் இல்லாத ஒரு தூய ஒளியாக மாறுது.
மூணாவது, அந்த ஒளி எல்லையற்ற அந்த பரவலில நிரந்தரமா கரைஞ்சு போகுது. இதுதாங்க உச்சக்கட்ட நிலை. இதுதான் நிரந்தர விடுதலை. இந்த பதிவை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி அகத்தியரோட இந்த ஆழமான ஒரு வரிகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். எதனை அடைந்தால் அனைத்தினையும் அடைய இயலுமோ அதனை அடைந்து விட ஒரு மனமாய் இயங்க வேண்டும். எது அடைஞ்சா எல்லாம் கிடைக்குமோ அதை நோக்கி மட்டும் உங்க முழு கவனத்தையும் செலுத்துங்கன்னு அவர் ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. இப்போ நாம பார்த்த இந்த விஷயங்களை வச்சு ஒரு நிமிஷம் நேர்மையா உங்களை நீங்களே சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க. உங்க அன்றாட பழக்க வழக்கங்களை வச்சு பார்க்கும்போது நீங்க இறுதி விடுதலையை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்களா, இல்ல முடிவே இல்லாத அந்த எல்லையற்ற விடுதல்ல சிக்கி அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? நாளைக்கு உங்க சக்தியை நீங்க எங்க செலுத்த போறீங்கன்னு இன்னைக்கே முடிவு பண்ணுங்க. உங்க ஆன்ம தேடல் சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள்.